எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹேர் பேண்ட் எப்படி செய்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்மளுக்கு எந்தெந்த ஸ்டோன்ஸ் வேணுமோ அது மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. வாங்க நான் ஈஸியாக எப்படி மேக் பண்ணுறங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஹேர் பேண்டுங்க, க்ளூ கன்னு, ஸ்டிஃப்டு கேன்வாஸுங்க. இன்னொன்று வந்து இதே மாதிரி கார்ட்போர்ட் அட்டையை வச்சும் மேக் பண்ணலாங்க. அது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக போடுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ரூபி காயின் அளவுக்கு ரவுண்ட் வேணுங்கிறனால நான் அதை எடுத்துக்கிறேங்க. இல்லை உங்களுக்கு ஸ்கொயராக வேணுமா, இல்லை ஹார்ட் போட்ட மாதிரி எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டிஃப் கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைட்டாக தாங்க இருக்கும். இன்னும் இது மேலே க்ளூ அப்ளை பண்ணையில் இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகிக்குங்க. இப்போ நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் ஓரத்தில் பிசுரெல்லாம் இருந்தால் கட் பண்ணி விட்டுக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி. இது இப்படி தாங்க நம்ம ஒட்ட போகிறோம். இது எப்படி இருக்குதுன்னு நான் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் க்ளூகன் அப்ளை பண்ணி ஒரு குட்டி பீஸை வச்சு ஒட்டிக்கிறேங்க. இப்போ ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சுற்றி க்ரீன் கலர், சென்டரில் பிங்க் வேணுங்கிறனால சுற்றி க்ளூகன் அப்ளை பண்ணி க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு ஒட்டிக்கிறேங்க. இப்போ இது ஒட்டிகிட்ருக்கிலேயே வந்து நான் க்ளூகன் பற்றி ஒரு டீட்டெயில் சொல்லிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கிற க்ளூகனோட ஸ்ட்ரிப்புங்க. எனக்கு இது வந்து ஓகேவாக தோணுது. அந்த இன்னொரு டைப் இருக்குங்க, அதோட க்ளூ பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்கும் எனக்கு இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. அதனால் எனக்கு இது பர்சனலாக பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒட்டி ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அடுத்த ஸ்டோன் ஒட்டினீங்கன்னா அந்த பிசுன்னு கையில் பிடிக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு கொஞ்ச நேரத்துலேயே ட்ரை ஆகிக்கும். அது ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்துடுங்க ஈஸியாக. இந்த க்ளூகனில் வந்து ஸ்டிக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தாங்க. கை வந்து லைட்டாக இதானாலும் அதோட ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஸ்டோனையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கனாவே சரியாயிருங்க. இப்போ எனக்கு இதுக்கு மேலே வந்து சில்வர் கலர் ஒரு ஸ்டோன் வேணுங்கிறதுனால நான் அதையும் ஒட்டிகிட்ருக்கேங்க. பார்த்தீங்களா, கையில் லைட்டாக பிசுன்னு ஒட்டுவோம். இது எதுக்குன்னா நம்ம ஒரு ஸ்டோன் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்லங்க. நான் அதை விடாமல் வீடியோக்காக அடுத்தடுத்து ஒட்டுறதுனால அப்படி இருக்குங்க. நீங்கள் ஒரு செகண்ட் ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் கேப் விட்டு ஒட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ எனக்கு சென்டரில் அந்த பிங்க் கலர் வேணுங்கிறதுனால அதையும் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 3 to 4 மினிட்ஸ் வந்து ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அதோட இது வந்து நல்லா ஒட்டிக்கும், அதுக்காக தான். இப்போ சென்டரில் வந்து ஒரு கோல்டு ஸ்டோன் ஒட்டி இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இப்போ இதே ஹேர் பேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செயின் ஸ்டோன்ஸ் ஒட்டி, செயின் பால்ஸ் ஒட்டி, உங்களுக்கு அது எது மாதிரி வேணுமோ அது மாதிரி ஒட்டி நீங்கள் ஹேர் பேண்ட் செஞ்சுக்கலாங்க. இதுலேயே வந்து இன்னும் நிறையா ஐடியாஸில் உங்களுக்கு எப்படி 3D எஃபெக்ட் ஆர் 2D எஃபெக்டில் எப்படி வேணுமோ நீங்கள் அதை மேக் பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி க்ளூகன் போட்டு ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கோங்க. நான் பாருங்கள், நான் எல்லா பக்கம் சுற்றி காமிக்கிறேன், எதுவுமே உழுகலைங்க.
இப்போ வந்து இதுலேயே நம்ம கிளிப் ஸ்டோன்ஸு என்னென்ன வேணுமோ நம்ம அதை வச்சு மேக் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனலுங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.